நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வெல்கம் டு தி டெலிஷியஸ் ப்ரோக்ராம். SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இன்னைக்கு நம்மளோட செஃப் கோபிநாத் ஃப்ரம் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்திருக்காரு. செம்மையான டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து சமைச்சு கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். வாங்க என்ன டிஷ்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் செஃப். ஹாய். ஹவ் யூ டூயிங்? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஓகே, இன்னைக்கு பண்ண போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா எக் வச்சு ஒரு ஹைதராபாதி டிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஹென்ஸ் we are going to call that as a egg Hyderabadi. Egg Hyderabadi. Okay, done. ஸோ இதுக்கு எல்லா மிக்சரையும் ஒன்றா போட்டு blend பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் we are going to convert as a கிரேவியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். சூப்பர். ஓகேங்களா? எஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆயிலும் பட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலாகவே அந்த டவுட் எனக்கு இருந்திருக்கு. நான் அந்த குக்கிங்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் பழகிட்டு இருக்கேன், கற்றுட்ருக்கேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வெங்காயம் கடுகு இதெல்லாம் போட்டால் அவ்வளோவா பெருசாக வந்து வெடிக்காது, தெரிக்காது. ஆமாம். ஆனால் இந்த ஆயில் போட்ட உடனே அதில் வந்து கருவேப்பிலை போட்டாலும் சரி, கடுகு போட்டாலும் சரி நல்லா தெரிக்குது செஃப். இது எதனால்? ஓகே, இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா பட்டர் போட்டோன்னே பட்டரில் பேசிக்காக வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால தான் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ வெளியே வைக்க பட்டர் நம்ம எங்கே வைப்போம்? ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஸோ சாலிட் ஆகிட்டே இருக்கும், ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆயில் எங்கே வைப்போம்? வெளியே ரூம் டெம்பரேச்சர் வைக்கிறோம். ஸோ இட்ஸ் பேசிக்லி இட்ஸ் அ லிக்விட் கண்டென்ட். இது வந்து சாலிட். ஒன் இஸ் பெரிஷபிள் ஃபுட் ஐட்டம், ஒன்று வந்து நான் பெரிஷபிள் ஃபுட் ஐட்டம். இதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த ஃபேட் நம்ம போடக்கூடிய ஸ்பைஸை வெடிக்க விடாமல் தடுக்கிறது. அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால இட் இஸ் சப்சிடைசிங் த ஸ்பைசஸ். வெடிக்க விடாமல் தடுக்கிறதுனால தான் இட் இஸ் நாட் அலோயிங் த ஸ்பைசஸ் டு கிராக்கிள். ஓகே, ஸோ இது ரொம்ப நாளாக இந்த டவுட் இருந்தது. நோ ஐ காட் அ கிளாரிட்டி. ஸோ ஆயிலும் பட்டர் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் நம்ம ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காஞ்ச மிளகாய், ஜீரகம் எல்லாம் ஒன்றா வச்சுருக்குறோம். ஸோ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் இது கிராக்கில் ஆன உடனே மோஸ்ட்லி இந்த ஹைதராபாத் அந்த மாதிரி வந்தாலே காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குமா? ஆமாம், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய டிஷ்ஷு லைட்டாக மைல்டு க்ரீன் கலர் வரப்போகுது. ஏன்னா நம்ம கொரியண்டர் லீஃப் கொஞ்சம் டாமினேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் ஹோல் கரம் மசாலா நல்லா வெடித்த உடனே இது கூட ஹோலாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் டைசஸ், நம்ம பெருசாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் அரைக்க போகிறோம். ஸோ பெரிய வெங்காயம், அது கூடவே டொமேட்டோ, SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வெப்சைட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு சில பேர் வந்து இது 3 வருஷம் தான் நாங்கள் படிக்கணுமா, எவ்வளோ வருஷம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்காது முதலாவது. அதுக்கப்புறம் 10th 12th வந்து ட்ராப் ஆனவங்க வந்து நம்மளால ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கு. நம்ம SRMல அதோட ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ 10th ட்ராப் அவுட் ஆனவங்க என்ன பண்ணலான்னா, நமக்கு ஒரு விஷயத்தை கலையாக கற்றுக்கணும், அதை கிராஃப்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஃப்ட் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ கிராஃப்ட் கோர்ஸ் மூலியமாக கற்றுக்கலாம். அதை தாண்டி 3 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கலாம். அது தாண்டி ஸோ சில பசங்க என்னென்னா 10th முடிச்சோன்னா டிப்ளமோ படிப்பாங்க. டிப்ளமோ படிச்சுட்டு பேரண்ட்ஸுக்கும் ஆசை இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆசை இருக்கும். என்ன ஆசை இருக்கும்? நமக்கு டிகிரி வாங்கலாமேன்னு. ஸோ லேட்டர் என்ட்ரி அப்படின்னு ஒரு கோர்சஸ் இருக்குது. ஸோ 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டடிங் 3 இயர்ஸ் 3 வருஷம் டிகிரி படிக்கிறதுக்கு பதிலாக 2 வருஷம் டிகிரி படித்தா போதும். 5 இயர்ஸில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வில் பி கிராஜுவேட் இன் டிப்ளமோ ஆஸ் வெல் அஸ் இன் டிகிரி. ஸோ அந்த ஃபெசிலிட்டி நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இப்போ ஆனியன் டொமேட்டோ போட்டிருக்கோம். ஸோ இது கூடயே ஹோல் கார்லிக் போட போகிறோம், முழு பூண்டு. இது கூடவே நல்லா திக்கனிங் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கேஷ்யூநட். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் லைட்டாக க்ரீன் கலராக வரப்போகுதுன்னு. அதனால நல்லா 1 handful bunch ஆஃப் கொரியண்டர் லீஃப் அண்ட் மின்ட் லீஃப், கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா பெரிய கை போட போகிறோம். ஸோ இந்த மிக்சரெல்லாம் நல்லா ஜெல்லாய் ஆனியன் as well as டொமேட்டோட பல்ப் நல்லா ஊஸ் அவுட் ஆனோடனே பிளெண்ட் பண்ணிவிட்டு கிரேவியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக. ஓகே, நம்ம இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் இது மல்லி வாசம் வருதுன்னு நினைக்கிறேன். செம்ம வாசனம். ஓகே, ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஒரு 1 or 2 minutes ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக
அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு நம்ம கிரேவியை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன இன்க்ரீடியன்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது எக் ஹைதராபாதி. நல்லா கூல் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பிளெண்ட் பண்ண போகிறோம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் சூப்பராக அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ இப்போ அதை கிரேவியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். வெரி சிம்பிளாக முடிச்சிட போகிறோம். அகெயின் நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் கார்லிக் மட்டும் தான் போட்டோம். ஸோ இதில் ஜிஞ்சர் பேஸ்ட் போட போகிறோம். ஏன்னா நம்ம அதில் ஹோல் கரம் மசாலா எல்லாமே அதில் போட்டோம். அதனால் அந்த மசாலா எதுவுமே தேவையில்லை, ஜிஞ்சர் பேஸ்ட் மட்டும். ஸோ ஜிஞ்சர் பேஸ்ட் லைட்டாக குக் ஆன உடனே நம்ம மசாலாஸ் ஜஸ்ட் மஞ்சத்தூளும் தனியாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். தனியா ஃப்ளேவர்ஸ் ஆட் ஆக வாசனை கூடிக்கிட்டே போகுது. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். ஸோ சில்லி பவுடர் ஆட் பண்ணால் டிஸ்கலர் ஆயிரும். நம்மளோட முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட அவுட்புட் கலர் பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீனாக இருக்கும். அதனால் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒன்ஸ் இந்த மிக்சர் ரெடி ஆன உடனே நம்ம ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற பியூரியை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது. கொஞ்சம் லூசன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வாட்டர். ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா லைட்டாக வந்து கொஞ்சம் ஆயிலில் வச்சு பிளேட் பண்ணி அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணனால சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பியூரி ஜெல்லாக இருக்குது. ஸோ நல்ல கிரேவி பபுள் ஆகும்போது நம்ம கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் க்ரீம் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். நினச்சேன் எங்கடா அந்த கிளேசினஸ் இல்லைன்னு சொல்லி யூ வில் பி ஆடிங் த பட்டர் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். யூ டன் தட். ஓகே. ஸோ பட்டர் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. க்ரீம் பார்த்தீங்கன்னா ஃபைன் ஸ்மூத் கிரேவி ஆட் ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு அழகான க்ரீன்ல. ஆமாம், ப்ளசண்ட், வார்ம், நம்மளே பேர் வச்சுக்கலாம். ஆஸ்பரஸ் க்ரீன், ஆலிவ் க்ரீன். ஸோ இது கூட நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணலாம். பட் டுடேஸ் அவர் டிஷ்ஷஸ் எக். ஸோ ஆல்ரெடி ப்ரீ பாயில் பண்ண எக் இருக்குது. ஸோ எக்கை டேரெக்டாக ஆட் பண்ணலாம். அதர்வைஸ் வி கேன் பிளேஸ் திஸ் பாயில்ட் எக் இன் அ பவுலில் பிளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே வி கேன் ப்ரெசென்ட் த கிரேவி ஆல்சோ. ஸோ நம்ம இன்றைக்கி உள்ளே ஆட் பண்ண போகிறதுல எக்கை ஒரு பவுலில் ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே கிரேவி ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் we are going to start our plating. ஆமாம், plating செஷனுக்குள்ளே போகிறோம். ஆமாம். ஸோ நம்ம இது சீசனிங் பார்த்தீங்கன்னா சால்ட் ஆல்ரெடி நம்ம சாட்டே பண்ணும் போதே வதக்கும் போதே போட்டுட்டோம். அதனால் சீசனிங் தேவையில்லை, சால்ட் தேவையில்லை. ஓகே சார், ரெடி ஆயிருக்குமா? ஆமாம், ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிளேட்டிங் பண்ணிடலாமா? எஸ். ஸோ ஆல்மோஸ்ட் அவர் டிஷ் இஸ் ரெடி. ஜஸ்ட் மேலே க்ரீம் ஊற்ற போகிறோம் ஃபார் கார்னிஷ். எக் ஹைதராபாதி டிஷ் இஸ் ரெடி. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அப்பீலிங்காக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ லெட்ஸ் டேஸ்ட். வேற லெவல் போங்க, சீரியஸ்லி ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்வீட்னஸ் இருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. தேங்க்யூ. வா,
இன்னைக்கு நம்மளோட செஃப் கோபிநாத் அவர்கள் செம்மையான டிஷ் செஞ்சு கொடுத்துருந்தாருங்க. வேற லெவல். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until then, it's tada bye bye from Brenda and Chef Gopinath signing off. நீங்க பார்த்துட்டு இருந்தது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம். வணக்கம்.